ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறது, இந்த ஹூக்கில் எப்படி இந்த செயின்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபுல்லாக எல்லாமே பேக் போஸ்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பேக்கில் மட்டும் போட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பேக் போஸ்ட் நல்லா பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது இடையில மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸாக தெரியும். இந்த மாதிரி ஒரு செயின்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போது இது எப்படி வந்துட்டு பைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பைண்ட் பண்ணுறதுனா இப்போ இந்த இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஹூக்கை விட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம பேக் போஸ்ட் போட்டோம் இல்லைங்களா? எப்படி பேக் போஸ்ட் போட்டோம், பின்னாடி வழியாக இப்படி விட்டோம், இப்படி சுற்றி இப்படி எடுத்தோம், அப்புறம் இதில் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இப்படி ரிமூவ் பண்ணோம். ஓகேங்களா? இதே போல் செகண்ட் ஸ்டிச்சையும் போடுங்க. நம்ம இவ்வளோ நேரம் நாட் போட்டோம் இல்லைங்களா? அதே போல் தான் பேக் சைடை இப்படி விடுறோம், இப்படி ஒரு சுற்றுறோம், இப்படி இழுத்து வெளியே கொண்டு வரோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஸ்டிச்சஸ் முடிஞ்சது. பைண்ட் பண்ணுறது நல்லா பாருங்கள். இப்போ இந்த 2 ஸ்டிச்சும் முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த 2 ஸ்டிச்சும் முடிஞ்சதையும் உங்களுக்கு சிம்பிளான சொல்லித்தரேன். இதுக்கப்புறமா ஹூக்கில் சொல்கிறேன். இப்போது இது ஃபஸ்ட் இருக்குது, இது செகண்ட் இருக்குங்களா? இந்த ஃபஸ்ட் இருக்கிறத இப்படி கையில் எடுத்து இந்த செகண்ட் மேலே இப்படி விட்டுருங்க. செகண்டை வந்து இப்படி உள்ளே இழுத்துட்டு இதை அப்படியே இப்படி வெளியே கொண்டு வந்து இதையே அப்படியே இப்படி வெளியே விட்டுறணும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? மறுபடியும் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இது இப்போ ஒன்று தான் நம்மளதில் இருக்குது. அடுத்தது மறுபடியும் இப்படி போயிட்டு ஒரு செயின் போடலாம். போட்டு இப்போது இந்த மாதிரி நம்ம 2 போட்டுறணும். 2 போட்டுட்டு இந்த 2 போட்டோங்களா? இந்த 2 போட்டு முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட் ஒன்றை தூக்கி பாருங்கள், தூக்கி இப்படி செகண்ட் மேலே வைக்கணும். செகண்ட் மேலே வச்சுட்டு இந்த செகண்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த ஹூக்கில் இந்த ஃபஸ்ட் இதை வெளியே விட்டுறணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பைண்டிங் மெத்தட். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு கையில் சொல்கிறேன். அப்புறம் நான் ஹூக்கில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பேக் ஸ்டிச் வழியாக விடுறோம், இப்படி ஒரு சுற்றுறோம், இப்படியே கொண்டு வர்றோம், அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போது நம்ம ஹூக்கில் 2 இருக்கும். இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி செகண்ட் இது மேலே விடணும். இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறத தூக்கி செகண்டாக இருக்கிறது மேலே விட்டு பாருங்கள், செகண்ட் இது மேலே இப்படி விட்டு அந்த செகண்டை பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டை வந்து அப்படியே இந்த ஹூக் வழியாக இந்த ஃபஸ்ட்டை வந்து இப்படி நம்ம வெளியே தள்ளிடணும். ஓகேங்களா? இதுதான் பைண்டிங். இதே வந்து ஹூக்கில் எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்படி சுற்றி இப்போ செகண்ட் ஸ்டிச் போட்டாச்சு. ஆனால் நீங்கள் முடிஞ்சாலும் ஹூக்லேயே பழகிக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. இப்படி எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹூக்கை வந்துட்டு பாருங்கள் இப்படி செகண்ட் இது வழியாக விடுங்க. விட்டு அதை அப்படியே பிடிச்சி மேலே தூக்கிட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சை இப்படி பிடிச்சி அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி வெளியே விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இப்போ நான் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது வீடியோவில் காமிக்கிறங்காட்டிக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பண்ணி இப்படி சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இது டைட்டாக இழுத்துட்டேன். இப்போது இந்த ஹூக்கை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மேலே விட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு இதையும் வெளியே எடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. இதுதான் பைண்டிங். பாருங்கள், இதை சுற்றி ஒரு ஸ்டிச்சு முடித்தாச்சு. முடிச்சுட்டு எப்போவுமே ஒரு ஸ்டிச்சு நம்ம இதில் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இது அப்படியே கொண்டு வந்துட்டு பாருங்கள், கொண்டு வந்து இது பேக் சைடை அப்படி இழுத்துறணும். பாருங்கள், நான் இதை விட்டுட்டேன். அது பேக் சைடாக நம்ம இழுத்துறணும். இந்த வழியாக இதை இழுத்துறணும். இழுத்துட்டு அதை வெளியே விட்டுறணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி போட்டு ஒரு சுற்றி இதை எடுத்துடணும். அவசரப்பட்டு டக்குன்னு வெளியே விட்டுறக்கூடாது. பாருங்கள், இதை சுற்றி இதை இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். பேக்கில் கொண்டு வந்தாச்சு. சுற்றி கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். ஓகேங்களா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகிருங்க. நான் செய்கிறது அப்படியே பார்த்துட்டே இருங்க.
சுற்றி பேக் லூப் போடுறேன், அப்படியே கொண்டு வந்து விட்டுறேன். விட்டுட்டு இதில் பிடிச்சி கொண்டு வந்து பேக் லூப். இப்போ இதில் 2 இருக்குது. இதை எடுத்து இதை கொண்டு வந்து இப்படி விட்டு விட்டார். பேக் லூப் கொண்டு வந்து இப்படி விட்டு விட்டுறோம். இது நம்மளுக்கே ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியாயிருங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாம் கற்றுக்கும்போது இந்த பைண்டிங் கண்டிப்பாக கற்றுக்கணும். நம்ம கையில் ரொம்ப நேரம் எடுத்து விட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா ஒரு 10 செயின்னா இப்போ நம்ம கையில் எடுத்து விட்டுறலாம். அப்புறம் நம்ம 100 அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் கையில் எடுத்து விடுவீங்க? ஸோ இப்படி ஹூக்கில் பழகி வச்சுக்கணும். நம்ம கையில் தூக்கி விட்டோம் இல்லைங்களா மேலே, அதே மாதிரி தான் ஹூக்கை வச்சு தூக்கி விடுறோம். பாருங்க, அது பண்ண உங்களுக்கே நல்லா ஸ்பீடு வந்துடும். பாருங்க, இப்படி பிடிச்சி அப்படியே நகர்த்திக்கணும். நல்லா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடுங்க. ஆரம்பத்தில் நல்லா ஸ்லோவாக போட்டு பழகுங்க, அப்புறம் நல்லா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். இதில் ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்படி இந்த ஒரு ஸ்டிச்சை ஒரு கேஸ்டிங் அப்புறம் ஒரு பைண்டிங் மட்டும் பழகிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் த்ரெட்டு எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம விட்டு விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு பொசிஷன் தெரிஞ்சிட்டோம்னா போதும். இப்படி விட்டு இப்படி எடுக்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் ஃபாஸ்ட் வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. கையில் போடுறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஹூக்கெலாம் அப்படி இப்படி கொண்டு வந்து அப்படி இப்படி விரலை தள்ளி கொண்டு போயிடலாம். இது வந்து டைட், அப்பப்போ கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கடைசி லூப் வந்துட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான், நம்ம இதை விட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நான் 30 செயின்ஸ் போட்டிருந்தேன், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அடுத்தது நம்ம க்ரோஷேயில் பண்ண மாதிரியே தாங்க. பாருங்கள், த்ரெட்டை கட் பண்ணி விட்டு இந்த இதை ஹூக்கை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு க்ரோஷேயில் பண்ணுவோம் இல்லைங்களா, கட் பண்ணி விட்டுட்டு இந்த நாட் வழியை இப்படி உள்ளே போட்டு இப்படி இழுத்துட்டோம்னா டைட் ஆயிரும்.
அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த நேர் பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம டேமேஜ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த நேர் தெரியுதுங்களா? பாருங்க, இது வந்து எண்டிங். இது ஒவ்வொரு சைடாக நம்ம போட்டு கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அது வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இது நம்ம ஆரம்பத்தில் போட்ட நாட்டு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணது. இதில் மிஸ்டேக்ஸ் வந்து பாருங்கள், இந்த நேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம விரித்து பார்த்தாவே தெரியும். நம்ம விரித்து வைக்கும்போதே நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இந்த நேர் பார்த்திங்கன்னா டேமேஜ் தெரியும். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாதுங்க. இது வந்து பேக் லூப் தான். எப்படி செயின்ஸ் 2 சைடும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். 2 சைடும் கீழே ஒன்று இறங்கி மேலே, கீழே ஒன்று இறங்கி மேலே, கீழே ஒன்று இறங்கி மேலே, இதே மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு பேக் லூப்பில் மட்டும் 10 ரோஸ் நான் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு 1 2 3 இந்த லைன் தான் கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 நான் 10 போட்டிருக்கேங்க. அதாவது இந்த இது தனியாக நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? இது நம்மளுக்கு தனியாக இந்த லைன் தெரியுது இல்லைங்களா? இதில் வந்து 2 ரோஸ் இருக்குது. ஒரு ரோ வந்து இப்படி பார்த்த மாதிரி வந்திருக்குது, இன்னொரு ரோ இப்படி பார்த்த மாதிரி வந்திருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதே போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 20 செயின்ஸ் வந்து 20 வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி நோட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நான் க்ரோஷேக்கு எப்படி சொன்னோம் அதே போல் தான் நிட்டிங்க்கு. அந்த க்ரோஷே நோட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சேம் நோட்டில் பின்னாடி பக்கமாக திருப்பிக்கோங்க. பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு இந்த ஸ்டிச் நேம் எழுதிக்கோங்க. இது வந்து பேக் லூப் ஸ்டிச். ஓகேங்களா? பேக் லூப், அதாவது பேக்கில் இருக்கிற த்ரெட் வழியாக விடுறங்காட்டிக்கு இது பேக் லூப்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் லூப் ஸ்டிச் நிட்டிங்கில் பேக் லூப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அன்பைண்டிங்னு எழுதிக்கோங்க. பைண்டிங் வந்து இப்போ நம்ம இந்த த்ரெட்டை வந்து வெளியே விட்டது, அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்கள், இதில் ரிப் ஒர்க் தாங்க நம்ம அதிகமாக பண்ணுவோம். ரிப் ஒர்க் வந்து கேப்புக்கு, ஸ்வெட்டர்ஸ்க்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ரிப் ஒர்க் வந்து இதில் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்டிச்சை பழகுங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன இப்போ இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பழகிருக்கீங்க? ஒரு ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹூக்கில் வந்துட்டு எப்படி செயின்ஸ் போடுறதுன்னு தெரியும். தேர்டு வந்து இந்த கேஸ்டிங் இது வந்து தெரியும். ஃபோர்த் வந்து பைண்டிங். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பழகிருக்கோம். இப்போ அடுத்த கிளாஸில் வந்து இன்னும் இதே மாதிரி வேறு ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம். க்ரோஷேயில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு நிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ் கம்பேர் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதாவது எல்லா ஸ்டிச்சஸ் வந்து கலந்து கம்பைன் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து பழகிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கிளாஸஸில் உங்களுக்கு நான் கேப்பு, ஸ்வெட்டரு, சாக்ஸு, டைம் இருந்தால் கவுன், அது எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாங்க. வாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிட்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸாக நீங்கள் பார்க்குறத விட கிளாஸஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து என்ன, அவங்க அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணும்போது, அதை கிளியர் பண்ணும்போது நான் அவங்க டவுட்ஸ் வந்து நான் வந்து கிளியர் பண்ணுவேன். என்ன டவுட்ஸ் அதே டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் யூடியூப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லித்தரேனோ அதை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். இதே வந்து நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் லைனாக ப்ராஜெக்ட்ஸும் பண்ணலாம். அதாவது ஒர்க்கும் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த நிட்டிங் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, நிட்டிங் வந்து ஒரு நல்ல கிராஃப்ட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு கிராஃப்ட்டு. இதை கற்று வச்சுக்கிறது ரொம்ப யூஸு. நீங்கள் இது வந்து கற்றுக்கும் போது க்ரோஷே கற்றுக்கிட்டிங்கன்னா அது கூட சேர்ந்து இதையும் கற்றுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.